திடீர்னு பிஜேபி சம ஆதரவு நிலை எடுக்கின்ற ஒரு யூடியூப் சேனல் அவங்க சொல்றாங்க, இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் தமிழகத்தில் கரண்ட்லி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார் இருக்காங்களே, அதில் லீமா ரோஸ் அதிமுக எம்எல்ஏ, அந்த லீமா ரோஸோடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க கிளப்புறாங்க. அப்போ நீங்க இப்படி ஒரு அலிகேஷன் சொல்றீங்க அவங்க மேலும் போது, அப்போ நீங்க ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கான தரவுகளையும் அதற்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கையில வச்சு நீங்க தனிப்பட்ட முறையில் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். எவனோ சொன்னான்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்கு கேரளால லாட்ரி உண்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, தமிழகத்துல கேரளா லாட்ரி உண்டு. லாட்ரியில இடியை வச்சு போட்ட வழக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து லாட்ரியில சம்பந்தப்பட்ட தவறுகள் சம்பந்தமா ஒரு வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கு தான் அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது போதைப் பொருளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு நபரை, சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை ஒரு ட்ரக் லார்ட் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த கேவலமான விஷயத்தை எந்த ஆதாரம் இல்லாம மாரிதாஸ் வாய் இருக்குன்னு பேசிட்டு போயிட்டார். எப்போதுமே மாரிதாஸ் அப்படிதான், தனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசிட்டு போயிடுவார், இஷ்டத்துக்கு பேசுறது. ஏன்னா பின்னால அந்த ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு இல்லையா, அந்த வளையம் இருக்குன்னா அவர் பேசிட்டு போவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக விசாரிக்காம ஆராயாமல் செஞ்சால் நடக்கக்கூடிய பிழை அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை கேள்விப்பட்டிருவோம். ஆனால் சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக முழுமையாக ஆராய்ந்து அறிந்து பார்த்து தான் சொல்லணும். இல்லைன்னா தனிநபர்களுடைய அந்த ரெப்புடேஷன் சொல்லுவாங்க, அது பாதிக்கப்படும். அப்படி நாம் அறியாமல் ஆராயாமல் செய்யக்கூடிய விஷயம் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையோ ஒருத்தருடைய மானத்தையோ மரியாதையோ குறைக்கிற மாதிரி நடந்தால் அது ஒரு மிகப்பெரிய சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய குற்றம். இந்த சமயத்தில் அந்த குற்றத்தை தான் மாரிதாஸ் அவர்கள் செய்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டேன், மாரிதாஸ் அவர்கள் கைது ஏன் தவறு அப்படின்னு. இப்போ வரக்கூடிய விஷயம் என்ன வெளியில இருக்கு அப்படின்னா, எவ்வளவு ஒரு கண்டனத்திற்குரிய விஷயத்த மாரிதாஸ் அவர்களும் அவர் பின்புலத்தில் இருக்க இன்னொரு பத்திரிகைக்காரங்க எல்லாருமே இந்த பிஜேபி பேக்ரவுண்ட் உள்ளவங்க செஞ்சிருக்காங்கிற ஒரு விஷயம் இப்போ நமக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது. உங்க எல்லாத்துக்கும் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் தமிழகத்துல 258 கோடி போதைப் பொருள் சம்பந்தமா சென்னையில 6 இடங்கள்ல ரெய்ட் பண்ணாங்க. ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தர் தான் இதற்கு பின்னால் இருக்க மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போ இந்த நியூஸ் வரும்போது இது மே 27ஆம் தேதிக்கு நடக்குது. திடீர்னு பிஜேபி சம ஆதரவு நிலை எடுக்கின்ற ஒரு யூடியூப் சேனல் அவங்க சொல்றாங்க, இந்த ஜான் பிரிட்டோ என்பவர் தமிழகத்தில் கரண்ட்லி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியார் இருக்காங்களே, அதில் லீமா ரோஸ் அதிமுக எம்எல்ஏ, அந்த லீமா ரோஸோடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க கிளப்பி அவர் தான் இந்த ட்ரக் சீசருக்கு பின்னால் இருக்க மாஸ்டர் மைண்ட், அவர் தான் ஒரு பெரிய ட்ரக் லார்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. போடும்போது அது பிரபலமாகுது. இது முதல்ல மாரிதாஸ் பண்ணல, இன்னொரு யூடியூபர் தான் பண்றாரு. அது பிரபலமாகிட்டு இருக்கும் போது என்னன்னா, இன்னொரு வீடியோவும் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட பிஜேபி பேக்கிங் உள்ள ஒரு நபர் போடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, கொச்சின்ல ஒரு பெயில் ரிலாக்ஸேஷன் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்றாங்க, அதுல ஜான் பிரிட்டோ, ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவ பெயர், அந்த வார்த்தை நீங்க ரெண்டாவது கிறிஸ்தவ பெயர், மூன்றாவது லீமா ரோஸ், நாலாவது டெய்சி மார்டின், அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மனைவி பேர் இருக்கு. அதுவும் இடி கேஸ் தான். அப்போ இந்த ட்ரக் கேஸ் தான் அது. இதே மாதிரி இவங்களுக்கு மேல இன்னொரு ட்ரக் கேஸ் இருக்குங்கிற ஒரு ஆங்கிள் அவர் கொண்டு போய் அந்த பேப்பர் வந்து ஆர்டர் வேண்டாம் இருக்கு தர்றேன்னு பேட்டி எடுக்கிறவர்கிட்ட சொல்றாரு. அப்போ இது எப்படின்னா, அந்த இடி கேஸும் ட்ரக் கேஸ் தான், அதுல வந்து இவங்களுக்கு பெயில் ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப இவ்வளவு சொல்லி முடிச்சு இதற்கப்புறம் தான் மாரிதாஸ் போடுறாரு. மாரிதாஸும் அதே மாதிரி என்ன சொல்றது, ஜான் பிரிட்டோங்கிறவர் லீமா ரோஸோட சகோதரர் தான், அவர் தான் ட்ரக் பின்னு, இவங்களா பல வருஷமா ட்ரக் இதை ஆப்ரேட் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதிரி மாரிதாஸ் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அப்போ நீங்க சொல்ற குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு கிடையாது. ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு, அவருக்கும் சண்டை, அதனால அவர் ஒரு மிதிச்சிட்டாரு, இல்ல ஒருத்தர் பக்கத்து வீட்டு நிலத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லி சின்ன குற்றச்சாட்டு சொல்லு. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மிகவும் வெகுமெண்டான ஒருத்தரோட வாழ்க்கையே அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். நான் வந்து ஜான் பிரிட்டோ நல்லவர், லீமா ரோஸ் நல்லவங்க, ஆதவ் அர்ஜுன் நல்லவங்க நான் சொல்ல மாட்டேன், கிடையாதுன்னு தான் என்னோட வாதமும். ஆனால் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறோமோ அது உண்மையான குற்றச்சாட்டா இருக்குன்னு நினைக்கிறவன். அப்போ நீங்க இப்படி ஒரு அலிகேஷன் சொல்றீங்க அவங்க மேலும் போது, அப்போ நீங்க ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கான தரவுகளையும் அதற்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கையில வச்சு நீங்க தனிப்பட்ட முறையில் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். எவனோ சொன்னான்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு வார்த்தையை மாரிதாஸ் விடுறாரு.
அதற்கப்புறமே மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் சொல்லக்கூடிய வழக்கு வேறதான் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனாவை கேவலமா பேசிட்டாரு, அதுக்கப்புறம் அரசாங்கத்தை ஃபங்க்ஷன் பண்ண பண்றாரு, அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் உமன், இப்படின்னு அவங்க சொல்லி தான் அவங்க வழக்கு ஃபைல் பண்றாங்க. கோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்துருச்சு. பெயில் கொடுத்து மாரிதாஸ் வெளியில வந்துட்டார். அப்போ அந்த சூழ்நிலை இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க, ஜான் பிட்டோவை பத்தி அவர் பேசினதுனாலதான், லீமா ரோஸ் சகோதரரை பத்தி அவர் பேசினதுனாலதான் மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன ஒன்னு ரெண்டு பொறுத்து பார்க்கும்போது அந்த கால சூழ்நிலையிலும் அவசரமா அரெஸ்ட் பண்ண விதமும் தப்பா போலீஸ் செய்யக்கூடிய அந்த விஷயத்தினாலையும் இது சரிதான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் மக்கள் மத்தியில பரவுச்சு. அப்போ நேத்து நீங்க பாத்தீங்கன்னா ஜான் பிட்டோன்னு ஒரு நபர் வெளியில நான் தான் லீமா ரோஸோட சகோதரர் சொல்றாரு. அப்புறம் உண்மையா பார்த்தா அவர் தான் லீமா ரோஸ் அவர்களுடைய சகோதரர். நான் அவன் இல்லை, நான் அந்த ஜான் பிட்டோ இல்லைன்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவர் கொடுக்கிற விளக்கம் ஏற்புடையதாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, என்னையும் என் குடும்பத்தையும் பத்தி ரொம்ப தவறாலாம் பேசுறாங்க, நான் ஏதோ போதைப் பொருள் கடத்திட்டதாகவும் இந்த போதைப் பொருளுக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்கதாகவும் நான் தலைமறைவாயிட்டுலாம் சொல்றேன். இங்கதான் இருக்கேன், நான் தலைமறைவெல்லாம் ஆகவில்லை, நான் போதைப் பொருளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த போலீஸால் தேடப்படுற இடியால் தேடப்படுற அந்த ஜான் பிட்டோ தலைமறைவா இருக்காருன்னு சொல்றாங்க. இவர் நான் அந்த ஜான் பிட்டோ இல்ல, நான் வேற, எனக்கும் அவருக்கும் பேர் மட்டும்தான் ஒன்று, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்ததும் கிடையாது, சந்திச்சதும் கிடையாது, எல்லாரும் எங்க மேல சதி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஏன் இவ்வளவு நாள் சொல்லி, இன்னைக்கு இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, யூடியூப்ல எல்லாம் தெரிய வந்துச்சு, பேப்பர்லயும் பார்த்தோம்னா உடனே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. கேரளாவில் உள்ள கேஸ் எங்க மேல உள்ளதுதான், இடி கேஸ் தான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்கு கேரளால லாட்ரி உண்டு, உங்களுக்கு தெரியுமா தெரியல, தமிழகத்துல கேரளா லாட்ரி உண்டு. லாட்ரியில இடியை வச்சு இடி போட்ட வழக்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லாட்ரியில சம்பந்தப்பட்ட தவறுகள் சம்பந்தமா ஒரு வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்குல உள்ள வழக்கு தான் அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது போதைப் பொருளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ இது ஒரு மேஜர், இது சில விஷயங்கள் நீங்க ஃபால்ஸ் ரிப்போர்ட்டிங் சொல்லி கடந்து போயிடக்கூடாது. சில விஷயங்களும் நம்ம எத்திக்கலாக பண்ணணும். அப்போ இந்த விஷயத்தை ஆதவர் ஜுனா இந்த விஷயத்தை அவங்க எடுத்து பேச ரெண்டு விஷயத்துக்காக பேசுறாங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா ஆதவர் ஜுனா டு புட் ஹிம் இன் எ டைட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்னொன்று பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது மார்ட்டின் ஜான் பிட்டோ லீமா ரோஸ், மார்ட்டின் ஜான் பிட்டோ லீமா ரோஸ் சொல்லும் போது என்றைக்குமே பிஜேபி காரர்களுக்கு ஒரு மைனாரிட்டி மதத்தை சார்ந்தவர்கள் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டு. ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றதுல ஒரு வெறுப்புணர்ச்சி. இவர்கள்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க, நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உண்டு. இவங்களும் நம்மள மாதிரி ஒரு இந்தியாவில குடிமகன் உரிமை வாங்கி நல்லா இருக்காங்களா ஒரு கெட்ட எண்ணம் பிஜேபிக்கு உண்டு. அதைத்தான் அவர்களுடைய யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவாங்க. நல்ல ஒரு விஷயத்துக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் கிறிஸ்தவர்களை அதை சொல்ல முடியாதுன்னா கன்வெர்ட் பண்றவன் அப்படின்னு சொல்லிடுறது. ஆக மொத்தம் இவங்க மட்டும் தான் உத்தமம், மத்த எல்லாம் கிட்டவன் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. மைனாரிட்டிஸ் எல்லாத்தையும் கேவலமா சித்தரிக்கிறதுக்காகத்தான் பிஜேபி பேசுறவங்களோட வேலை. இப்ப அந்த விஷயத்தை தான் மாரிதாசும் மிக கேவலமாக அற்பமாக கண்டிக்கக்கூடிய விஷயத்துல செஞ்சிருக்கான்னு தெரிய வருது. ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. விசாரிக்காம கொள்ளாம ஏன் 5 பேர் அலிகேஷன் சொல்றாரு அப்படின்னா அது ஒரு மைனாரிட்டி மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு பாயிண்ட்டும் அது இருக்கத்தான் செய்யுது. இவ்வளவு அலிகேஷன் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அவர் மேல் தப்பு இல்லை, அவர் உத்தமர்கள் பாலால் வெளுத்தவர்கள் சொல்றதோ இதோ என்னோட வேலை கிடையாது. ஒரு மிகப்பெரிய அலிகேஷன், அஸ்திவாரத்தை புடுங்கி போடுற மாதிரி ஒரு அலிகேஷன் சொல்லும் போது நீங்க கண்டிப்பாக அதற்குரிய ஆவணங்கள் உங்க கையில வாங்கி வச்சுக்கணும், நீங்க பர்சனலா படிச்சிருக்கணும். இல்லைன்னா அதை சொல்லக்கூடாது. இல்லை என்றால் அது வெளியில பல நாட்கள் ஆகி அதுக்குள்ள ஆதாரங்கள்லாம் கிடைச்சு அந்த ஆதாரங்கள் பொது வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசணும். சும்மா பேசிட்டு ஒருத்தனை ட்ரக் லார்ட் அப்படின்னு சொன்னது இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். எப்போதுமே வாய் இருக்குங்கிறதுக்காக மாரிதாஸ் எல்லாத்தையும் பேசுவாப்ல. எனக்கு மட்டும்தான் வாய் இருக்கு, நான் என்னத்தினாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுவாப்ல. அதே மாதிரிதான் இந்த தடவையும் பேசிட்டார். நான் என்ன நினைச்சேன்னா இது உண்மையான சிச்சுவேஷன், இது மிக மிக தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கேவலமான அற்பமான விஷயம். இதைத்தான் பிஜேபியோட சேர்ந்த நிறைய பேர் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அதைத்தான் மாரிதாசன் செஞ்சிருக்காரு. காரணம் என்ன? அது ஒரு மிகப்பெரிய காரணம் ஒண்ணு, அவர் மைனாரிட்டியை சேர்ந்தவர்னால காழ்ப்புணர்ச்சிகளை பேசிட்டும் போயிட்டார். பட் ஆதாரமே இல்லாம இவங்க 2 பேரும் இப்போ பேசுனது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாகணும். எவ்வளவு பெரிய அலிகேஷன் ஒருத்தர் மேல நீ சொல்லு, நல்லவர் கெட்டவர் என்பது கிடையாது. ஒரு பெரிய அலிகேஷன் சொல்லும் போது இப்போ பத்திரிகைகள் அந்த காலத்துல கொடுத்தீங்கன்னா ஸ்கூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூப் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா பத்திரிகையாளர் உடனே போட்ட மாட்டாங்க. எனக்கு ஆதாரத்தை கொடுத்து அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, இது யாரும் சம்மந்தப்பட்ட அங்க செக் பண்ணி இங்க செக் பண்ணி ஒரு வாரம் 1.5 வாரம் அவன் கையில வச்சு 100க்கு 100 உண்மையானதான் பார்த்தா தான் வெளியில விடுவாங்க. அது வரைக்கும் வெளியிட மாட்டாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய தவறு, பத்திரிகை தர்மத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறது. எடுத்த உடனே எவனோ ஏதோ சொன்னான்னு இவன் தாமா அந்த ஆள் அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நீங்க எல்லாம் ஆதாரத்தோட பேசணும், நிறைய பேர் அதையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இவர் இந்த விளக்கம் கொடுக்கும்போது இந்த விளக்கம் நான் இதான் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு மாறி இப்போ கண்டிப்பாக
யாரு அந்த முதல்ல நியூஸ் போட்ட அந்த யூடியூபரும் மாரிதாஸ் இல்லை இல்லை இதே ஜான் பிரிட்டோ தான் அவர்னு அவங்க நிரூபிக்கணும். நிரூபிக்கலைன்னா கண்டிப்பாக யூடியூப்ல இருந்து அவங்க சேனலை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணணும்னு அவங்க ரெக்வஸ்ட் கூட சொல்லுவேன். ஏன்னா இப்படி கேவலமான ஒரு விஷயங்களை யாரும் தவறாக பேசக்கூடாது. உங்கள்கிட்ட ஓரளவுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இவன் லஞ்சம் வாங்கினா இது சொல்றது வேற விஷயம். ஒரு நபரை, சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை ஒரு ட்ரக் லார்ட் அப்படின்னு சொல்றது இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த கேவலமான விஷயத்தை எந்த ஆதாரம் இல்லாம மாரிதாஸ் வாய் இருக்குன்னு பேசிட்டு போயிட்டார். எப்போதுமே மாரிதாஸ் அப்படிதான், தனக்கு தான் வாய் இருக்குன்னு பேசிட்டு போயிடுவார், இஷ்டத்துக்கு பேசுறது. ஏன்னா பின்னால அந்த ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு இல்லையா, அந்த வளையம் இருக்குன்னா அவர் பேசிட்டு போவார். இந்த முறை இதை விடக்கூடாது. மாரிதாஸ் பேசுவது தவறு என்றால், நான் திருப்பி சொல்ல, அவர் தவறு என்றால் இது ஒரு மேஜர் அலிகேஷன். அத ஆதாரம் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல், தான் முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகாம இதை பேசுனதுக்கு அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி முதல்ல வீடியோ போட்டாங்க பாருங்க அந்த பிஜேபி ஆதரவு, அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டும். இதை மன்னிக்கவே கூடாதுங்கிறது உங்களோட கணக்கு. நான் இதை பத்தி பேசும்போது அவர் சொன்னது உண்மைன்னு சொல்லி மாரிதாஸ் இப்படி சொன்னார்னு நான் சொன்னது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லல, ஸ்கியர்ஸேவை தான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த சமயத்துல அவங்க பேசுனது எல்லாமே அப்படி எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு மாதிரி சொன்னாங்க. இவங்க தரப்புல இருந்து அப்ப மறுப்பு வரவில்லை. இவங்க சைடுல ஒரு மிஸ்டேக் இருக்கு, சொன்ன உடனே மறுப்பு வந்திருக்கணும். அது வரலங்கிறதா எல்லாரும் உண்மை அப்படிங்கிறதா எல்லாருமே நினைச்சாங்க. பட் இப்போ அது வெளியில வந்து சொல்லும் போது தெரியுது இது ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டட் மூவ் டு டார்கெட் தெம் அவர் சொல்றாரு. அது உண்மையோ பொய்யோ, இந்த விஷயத்தில் மாரிதாஸை கைது செய்ததும் தவறுதான். மாரிதாஸ் பேசியது அதை விட கேவலமான தவறான கண்டனக்குரிய விஷயம். இனிமேல் ஒழுங்கா அவர் பேசணும். இல்லைன்னா அவருடைய கருத்துக்களுக்கு ரோட்ல போற ஒருத்தனோட கருத்துக்கள் கொடுக்குற மதிப்பு கூட நம்ம கொடுக்க முடியாதபடிதான் ஆயிரும். The credibility and credentials of Maridas are completely shaken to the core. அதனால மாரிதாஸ் இனியாச்சு திருந்துங்க. மீண்டும் சந்திப்போம்.